சில ஊடகங்கள் இவரை ஜீசஸ்னே சொல்றாங்க. ஏன்னா இவர் செத்து பொழைச்சாரு அதனாலயா. எப்படின்னு சொல்றேன், கதையை முழுசா கேளுங்க. 2011 யூஎஸோட மின்னிசோட்டா மாகாணத்துல 1000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன்ல நடந்த கதை இது. இவரு சூப்பர் மார்க்கெட்ல பொருள்லாம் வாங்கிட்டு வெளில வர்றப்ப அப்படியே கார்டியக் அரெஸ்ட் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்காரு. பக்கத்துல உள்ளவங்க வந்து பாக்குறப்ப சுத்தமா பல்ஸ் இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. உடனே அவருக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சிபிஆர் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு சிபிஆர் ட்ரெயின்டா இருந்தது. ஒரு அதிர்ஷ்டவசமான செய்தி. ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் சிபிஆர் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஆம்புலன்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. அந்த டீமும் சேர்ந்து இவருக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க, மருந்து கொடுத்துருக்காங்க, சிபிஆர் பண்ணுறாங்க. திருப்பி எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவருக்கு பல்ஸ் நார்மல் ஆகவே இல்லை. 1/2 hour ஆச்சு, 45 minutes ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, அவருக்கு பல்ஸ் வரவே இல்லை. எல்லாரும் நிறுத்தாமல் சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து டர்ன்ஸ் போட்டு சிபிஆர் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு பல்ஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வருது. அதில் இருக்கிற டீம் வந்து திருப்பி அதே ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஷாக் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. கடைசியாக அவங்க கொடுத்த மருந்துக்கும் ஷாக்குக்கும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி பல்ஸ் ஓரளவுக்கு நார்மலான உடனே அவர் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் வச்சிருந்து அப்புறம் உயிரோட நடந்து வெளில வந்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவரோட இதயம் துடிக்காம 20 பேரோட சிபிஆர் வச்சு அந்த மூளை வந்து உயிரோட இருந்திருக்கு. இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற வார்த்தை இவருக்கு தான் ஆப்டா பொருந்தும். அதனால தான் நிறைய ஊடகங்கள் இவர் ஜீசஸோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சிபிஆரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். காலேஜ்லேயே முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னே சிபிஆர் ப்ராப்பராக தெரிஞ்சுதான் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லணும்.